ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2ஆம் பிறப்பு அப்படின்னு ஒரு சூப்பரான நாவல் பார்த்துட்ருக்கோம். அந்த நாவலோட சீரிஸ் பார்ட் 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப தான் புதுசா இந்த நாவல் கேட்குறீங்க அப்படின்னா, பார்ட் 1னோட ஒரு சின்ன ரீகேப்ப நான் சீக்கிரமா சொல்லிர்றேன். ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரே மாதிரி கனவு தினமும் அவளுக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த கனவுல அவ ஒரு வீட்ட பார்க்குறா. அந்த வீடு அவளுக்கு தெரியாதது. ஆனா, அந்த வீடு அவளுக்கு எங்கேயோ பார்த்த உணர்வ கொடுக்குது. இந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள் அவ நியூஸ் பேப்பர் பார்க்குறா. ஆமா, அந்த நியூஸ் பேப்பர்ல அவ பார்த்த விஷயம் இன்னும் அவள அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனது. அந்த நியூஸ்ல 24 வருடங்களுக்கு முன்னாடி நடக்கப்பட்ட மர்மம், இன்னும் தீர்க்கப்படாத விசாரணை வழக்கு அப்படின்ற தலைப்புல ஒரு சின்ன பெட்டி செய்தி இடம்பெற்றிருந்தது. அந்த செய்தியில ஒரு 24 வயது பெண் மர்மமான முறையில காணாமல் போனதாகவும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க போனான்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ணோட முகவரி, அட்ரஸ்லாம் கொடுத்து அந்த பெட்டி செய்தி விளக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணோட புகைப்படத்த பார்த்த இவளுக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி. ஏன்னா, அந்த பெண் இவளோட முகத்த ஒத்திருந்தது போல சாயல். சாயல்ன்னு சொல்ல முடியாது. அப்படியே அப்பட்டமா இருந்தா. அது மட்டும் இல்ல. அந்த காணாமல் போன நாள், அந்த வருஷம் தான் இவர் பிறந்திருந்தா நந்தினி. இத கேட்குற நமக்கே இவ்ளோ ஷாக் இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு எவ்ளோ ஷாக் இருக்கும்? இந்த உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறா. அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்த அந்த ஊருக்கும், அந்த வீட்டுக்கும் போகணும்னு முடிவு பண்றா நந்தினி. அந்த வீட்டுக்குள்ள போனதும், அது இவ்வளோ வருஷமா புழங்கப்படாத வீடு, பூட்டியிருக்கிற வீடுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா, அங்க யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது. நெறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது. பல வருஷங்களா மூடிய வீட்டுல நெறைய திகில் சம்பவங்கள் நடக்குது. இதுதான் முதல் எபிசோட்ல நடந்த ரீகேப். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, நந்தினி அந்த வீட்டுக்குள்ள முதன்முறையா கால் வைத்த பின்னாடி, அந்த நிமிஷத்துல இருந்து அவளோட வாழ்க்கை திரும்பவே ரொம்ப மாறப்போகுது. ஆமா, 24 வருஷமா மறைந்திருந்த மர்மம், இப்போ அவ முன்னாடி திறக்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் யாருடையது? அந்த வீட்டுல உண்மையிலேயே யாராவது இருந்தாங்களா? இல்ல இது அவளோட கடந்த காலமா? அங்க காணாமல் போன பெண்ணுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? அவ இரவு கேட்கிற அந்த சத்தம் அவளோட வாழ்க்கையே புரட்டி போட போகுது. 2ஆம் பிறப்போட சீரிஸ் 2 இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வாங்க அந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நெறைய பேர் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நாவல கேட்குற வியூவர்ஸ் எல்லாம் இந்த நாவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றப்ப கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். மறக்காம அந்த ஹைப்பையும் குடுங்க. அப்பதான் இந்த நாவல் இன்னும் நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ அவங்க இந்த சூப்பரான நாவலுக்குள்ள போயிரலாம். வெளியில இருந்து கேட்ட அந்த மெதுவான சத்தத்தை கேட்ட நொடியில நந்தினியோட உடம்பு முழுவதும் உறைந்து போனது போல இருந்தது. அந்த சத்தம் மிகவும் மெதுவாக இருந்தாலும், இப்ப அந்த அமைதியான வீட்டுல அது ரொம்ப தெளிவா கேட்டது. அது காத்தோட சத்தம் மாதிரி இல்ல. அது மரங்கள் அசைற சத்தம் மாதிரி கூட இல்ல. யாரோ ஒருத்தர் நடக்கிற சத்தம். அந்த உணர்வு நந்தினியோட மனசுல வந்த அந்த நிமிஷத்துல இருந்து நந்தினியோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருந்தது. ஆமால்ல, இந்த வீட்டுல பல வருஷமா யாருமே வாழல அப்படின்னு அந்த ஊர்க்காரவங்கலாம் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த சத்தம் எப்படி வருது? நந்தினி சில நொடிகள் அசையாம நின்னா. அவ அந்த மாடிப்படிகளை நோக்கி பார்த்தா. அந்த படிகள் முழுவதும் இருட்டுல மூழ்கி இருந்தது. அந்த இருட்டுல யாராவது இருக்காங்களா அப்படின்னு கூட அவளுக்கு தெரியல. அந்த நேரத்துல திரும்ப ஒரு சத்தம் கேட்டது. இந்த முறை அது இன்னும் தெளிவா இருந்தது. மரப்பலகை மெதுவா ஒலிக்கிறது போல. யாரோ ஒருத்தர் மேல் தளத்துல நடந்துகிட்டு இருப்பது போல. அந்த சத்தம் கேட்ட அந்த நிமிஷத்திலேயே நந்தினியோட மனசுல ஒரு பயம் வந்தது. அந்த பயம் அவளை அங்க நிக்க விடல. இப்போ உடனே அந்த டைரிய திரும்ப டேபிள் மேல வச்சா. அவ திரும்ப அந்த அறையை விட்டு வேகமா வெளியில வந்தா. அவ நடைபாதையை கடந்து அந்த வீட்டோட முன்னாடி கதவை நோக்கி நடந்தா. இப்போ அவளோட இதயம் இன்னும் வேகமா துடிச்சிட்டு இருந்தது. சில நொடிகள்ல இப்போ அவ அந்த வீட்டுக்கு வெளியில வந்துட்டா. இப்போ வெளியில இருந்த காத்து தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியே கொடுத்தது. வெளியில போன அவ அந்த வீட்டை இப்ப திரும்பி பார்த்தா. அந்த வீடு அமைதியா அங்க நின்னுட்டு இருந்தது. இப்போ அந்த வீட்டோட ஜன்னல்கள் இருட்டுல மூழ்கி இருந்தது. அந்த வீட்டுக்கு முன்னாடி சில நொடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் கேட்ட அந்த சத்தம் உண்மையா? இல்ல இது அவளோட மனசோட கற்பனையா அப்படின்னு அவளுக்கே தெரியல. அந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியில இருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஏம்மா, நீ ஏம்மா அந்த வீட்டுக்குள்ள போன? நந்தினி இப்ப திடீர்னு திரும்பி பார்த்தா. அந்த சாலை ஓரத்துல ஒரு வயசான மனிதர் நின்னுட்டு இருந்தாரு. அவர் ஒரு சைக்கிள்ல வந்திருந்தாரு போல. இப்போ அவர் இவளை கவனமா பார்த்துட்டு இருந்தாரு. நந்தினி சில நொடிகள் அமைதியா நின்னா. ஆ, ஆமா, நான் தான் போனேன் அந்த வீட்டுக்குள்ள. இப்ப அந்த முதியவர் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் மெதுவா சொன்னாரு.
ஏம்மா இந்த வீட்டுக்குள்ளே ஏம்மா போற? இந்த வீட்டுக்குள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு ஊருக்குள்ளே எல்லாரும் சொல்லுவாங்க. நந்தினி இப்போ அவரை பார்த்தா. ஏன் தாத்தா? இப்போ அந்த முதியவர் அந்த வீட்டை நோக்கி சில நொடிகள் அமைதியாக பார்த்தாரு. அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னார், அது ஏம்மா கேட்குற? இந்த வீட்டில் தாம்மா அந்த சம்பவம்லாம் நடந்தது. நந்தினியோட இதயம் இப்போ திரும்ப வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவளோட மனசில் பொங்கி எழுந்தது. தாத்தா, என்ன தாத்தா நடந்துச்சு இந்த வீட்டில்? இப்போ அந்த முதியவர் மெதுவாக சொன்னார், ஆமாம்மா, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சுமா. ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்ட நந்தினி மெதுவாக கேட்டா, பொண்ணுனா யாழ்னிய சொல்கிறீங்களா தாத்தா? இப்போ அந்த முதியவர் அதிர்ச்சியாக அவளை பார்த்தாரு. ஏம்மா, அந்த பேர் உனக்கு எப்படிம்மா தெரியும்? நந்தினி அந்த வீட்டை நோக்கி திரும்பி பார்த்தா. அவளோட மனசில் ஒரு விஷயம் தெளிவாக ஆரம்பிச்சிருந்தது. அந்த வீட்டோட ரகசியம் அந்த டைரியில் மட்டும் இல்லை, இந்த ஊர்க்காரங்கள சில பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். அந்த முதியவர் இப்ப யாழ்னி அப்படின்ற பெயரை நந்தினி சொன்னதும் சில நொடிகள் அமைதியா அவளை பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட முகத்துல இருந்த அந்த அதிர்ச்சி மெதுவா இப்போ ஒரு சோகமான நினைவா மாறினது. இப்போ அவர் திரும்ப அந்த பழைய வீட்டை நோக்கி பார்த்தாரு. அந்த வீடு மாலை கதிரின் வெளிச்சத்துல அமைதியா நின்றுட்டு இருந்தது. ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி பல வருஷங்களா மறைந்து கிடக்கிற ஒரு கதையை அவர் யோசிச்சுட்டு இருந்தது போல இருந்தது. ஏம்மா, இந்த வீட்டில் நடந்தது இந்த ஊரில் எல்லாருக்கும்லாம் தெரியாதும்மா. அதெல்லாம் ஒரு பழைய சம்பவம். சில பேருக்கு தாம்மா தெரியும் அப்படின்னு அவர் மெதுவாக ஆரம்பிச்சாரு. நந்தினி பொறுமையாக அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு ஆர்வமாக காத்துட்டு இருந்தா. ஒரு 20-25 வருஷம் இருக்கும்மா. இந்த வீட்டில் ரொம்ப பெரிய குடும்பம் இருந்தாங்கம்மா. அந்த வீட்டோட தலைவன் ரொம்ப பெரிய ஆளுமா, பண்ணையாளர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தவர். அந்த வீட்டில் அவர், அவங்க மனைவி, பிள்ளைங்க, இன்னும் சில உறவினர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ அவர் மெதுவாக சொல்லிட்டு அமைதியாக இருந்தார். அந்த வீட்டில் தாம்மா அந்த பொண்ணு தான் யாழ்னி. நந்தினியோட இதயம் இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது. இப்போ அந்த பெரியவர் தொடர்ந்து சொன்னார், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா. இந்த ஊரில் அந்த பொண்ணை எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா படிப்பெல்லாம் படிச்சிருக்கு. எல்லார்கிட்டையும் சிரித்து சிரித்து பேசும். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லி நிறுத்தினாரு. ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சுமா. அந்த வார்த்தைகள் நந்தினியோட மனசில் திரும்ப ஒரு பதட்டத்தை உருவாக்குனது. ஆமாம்மா, அன்னைக்கு இருந்து தான் அந்த வீட்டோட நிலைமையே மாற ஆரம்பிச்சது. இப்போ அந்த பெரியவர் மெதுவாக அந்த வீட்டை பார்த்தாரு. அந்த பொண்ணு காணாமல் போன பின்னாடி இந்த குடும்பத்தில் யாருக்குமே அமைதியே இல்லைம்மா. முதல்ல அந்த அப்பா, அவங்க அப்பா, அவரே போயிட்டாரு. விபத்தில் இறந்து போயிட்டாருமா. நந்தினி கவனமாக கேட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து இந்த வீட்டோட பெரிய மாமா மாதிரி இருந்தவர் இறந்து போயிட்டாரு. அவரோட குரல் இன்னும் மெதுவாக மாறினது. அப்புறம் இந்த வீட்டோட அம்மா, அவங்களால இந்த விஷயத்தெல்லாம் தாங்கிக்கவே முடியலம்மா. ஏய், என்னாச்சு அவங்களுக்கு? இப்போ அந்த பெரியவர் மெதுவாக மூச்சு விட்டாரு. யாழ்னி காணாமல் போன பின்னாடி அந்த அம்மா தினமும் வெளியிலலாம் வந்து யாழ்னியை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசால் அந்த விஷயத்த தாங்கிக்க முடியலம்மா. அவங்களுக்கு மனநிலை சரியில்லாமல் பித்து பிடிச்சி போயிட்டாங்க. நந்தினி அமைதியாக அந்த வார்த்தைகளை கேட்டா. இப்போ அந்த முதியவர் தொடர்ந்து சொன்னார், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருந்த மற்றவங்க எல்லாம் அந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்கம்மா. யாரும் அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரவே இல்லை. இந்த வீட்டுக்கு வரவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அவர் மெதுவாக அந்த வீட்டை பார்த்தபடி சொன்னார். அதுக்கப்புறம் அந்த வீடு இப்படி தாம்மா இருக்குது, காலியாக தான் இருக்குது. ஒருத்தனும் வந்து எட்டி பார்க்குறதில்ல. அந்த வார்த்தைகள் அந்த மாலை நேரத்தின் அமைதியில் மெதுவாக ஒலித்தது. நந்தினி இப்போ அந்த வீட்டை பார்த்தா. அவளோட மனசில் ஒரு கேள்வி திரும்ப எழ ஆரம்பிச்சிருந்தது. யாழ்னி காணாமல் போன நாள், அந்த குடும்பத்துக்கு நடந்த எல்லா துரதிர்ஷ்டங்களுக்கும் இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி உண்மையிலேயே என்ன நடந்தது? அந்த நேரத்தில் நந்தினி மெதுவாக அந்த பெரியவரை பார்த்து கேட்டா, தாத்தா, அந்த யாழ்னி காணாமல் போனான்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சமயத்தில் வீட்டில் இருந்த ஆளுங்க மட்டும்தான் இருந்தாங்களா? வெளியாட்கள் யாராவது இருந்தாங்களா? இப்போ அந்த பெரியவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். ஆமாம்மா, அந்த நாள் அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் இருந்தாருன்னு பேசிக்கிட்டாங்க. இதை கேட்டதும் நந்தினியோட மனசில் ஒரு புதிய பதட்டம் எழ ஆரம்பிச்சது. அந்த வார்த்தைகள் சாதாரணமாக சொல்லப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி மறைந்து கிடக்கிற ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. அந்த மாலை நேரம் இப்போ மெதுவாக இருளாக ஆரம்பித்திருந்தது. அந்த பெரிய ஆலமரத்தின் நிழல் அந்த பழைய வீட்டின் மேல் விழுந்து அந்த இடத்தை இன்னும் மர்மமாக காமிச்சது. நந்தினி இப்போ அந்த பெரியவரை கவனமாக பார்த்தா. தாத்தா, யார் அது? அந்த வீட்டில் புதுசாக வந்திருந்தாங்களா இல்லை பழைய ஆளுங்களா? இல்லை உங்கள் சொந்தக்காரவங்களா? மெதுவாக கேட்டா. இப்போ அந்த முதியவர் கொஞ்ச நொடிகள் அமைதியாக இருந்தார். மா, அந்த நாளில் அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருந்தாருமா. நந்தினி இன்னும் கவனமாக கேட்டா. ஆமாம், அவர் இந்த குடும்பத்தோட ஒரு உறவினர் தான்.
தூரத்து சொந்தம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மனுஷன் அடிக்கடிலாம் அந்த வீட்டுக்கு வர்ற ஆளு போல தெரியல. நானே அப்போதான் பார்த்தேன்னா பார்த்துக்கோங்களேன். நந்தினி மெதுவா கேட்டா. யார் அவரு? எப்படி சொந்தம்? அந்த தாத்தா மெதுவா மூச்சு விட்டாரு. அந்த ஆளு பேரு சுரேஷ்ன்னு சொன்னாங்க. நந்தினி அந்த பெயர மனசுல திரும்ப உச்சரித்தா. சுரேஷ். இந்த ஆளுக்கும் இந்த வீட்டோட மர்மத்துக்கும் ஏதோ பெரிய சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நந்தினி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. இப்ப அந்த பெரியவர் தொடர்ந்து சொன்னாரு. அவரு அந்த வீட்டம்மாவோட தம்பி மாதிரி உறவினர். ஒண்ணு விட்ட தம்பின்னு நினைக்கிறேன். சில வருஷமா அந்த வீட்டுக்கு வரதில்லன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா இப்ப ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அந்த பையன் வந்திருந்தாப்புல. நந்தினியோட மனசுல மெதுவா அந்த சம்பவம் உருவாக ஆரம்பிச்சிருந்தது. இப்ப அந்த பெரியவர் மெதுவா அந்த நாளோட சம்பவத்தை நினைவுபடுத்திக்கிட்டாரு. அன்னைக்குமா சாயந்தரம் இந்த ஊர்ல இருந்து சில பேர் அந்த வீட்டுல இருந்து ஏதோ சத்தம் கேட்டதா சொன்னாங்க. சண்டை சத்தம் மாதி. நந்தினியோட இதயம் மெதுவா துடிக்க ஆரம்பிச்சது. யார் யாருக்குள்ள தாத்தா சண்டை நடந்தது? இப்ப அந்த பெரியவர் சொன்னாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த யாழ்னிக்கும் சுரேஷுக்கும் தான் சண்டை நடந்ததுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் நந்திதாவை சில நொடிகள் அமைதியாக்குனது. அந்த சண்டை ஏன் நடந்தது அப்படின்னு யாருக்கும் சரியா தெரியாது. ஆனா அந்த நாள்ல அந்த வீட்டுல இருந்த வேலைக்காரி ஒருத்தி மட்டும் ஒரு விஷயத்த சொன்னா அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாரு. நந்தினி உடனே ஆர்வமா கேட்டா. என்ன சொன்னாங்க அந்த வேலைக்காரவங்க? இப்ப அந்த பெரியவர் மெதுவா சொன்னாரு. யாழ்னி அந்த சுரேஷ் மேல ரொம்ப கோபமா இருந்தாங்கன்னு. அந்த பையன் ஏதோ பெரிய விஷயம் செஞ்சிருக்காரு போல. அதனால தான் யாழ்னி ரொம்ப கோவமா இருந்துச்சுன்னு அந்த வேலைக்கார அம்மா சொன்னது. அவர் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் மெதுவா சொன்னாரு. அந்த சண்டை நடந்த சில மணி நேரத்துக்குள்ளதாம்மா யாழ்னி காணாம போயிட்டாங்க. அந்த வார்த்தைகள் அந்த இருட்டுல மெதுவா சத்தமா ஒலித்தது. நந்தினி இப்போ அந்த தாத்தா கிட்ட கேட்டா. தாத்தா, அப்போ அந்த சுரேஷ் அந்தாள் என்னாச்சு? இப்ப பெரியவர் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் மெதுவா சொன்னாரு. அதாம்மா இந்த கதையிலேயே இன்னொரு பெரிய மர்மம். நந்தினிக்கு இன்னும் ஆச்சரியமாயிருச்சு. இப்ப அந்த பெரியவர் சொன்னாரு. அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் அந்த சுரேஷ் கூட இந்த ஊர்ல இருந்து காணாம போயிட்டாருமா. அந்த வார்த்தைகள் நந்தினியோட மனசுல இன்னும் பெரிய கேள்விகளை உருவாக்குனாரு. ஒரு பெண் காணாம போயிருக்கா. அந்த பெண்ணோட சண்டை போட்ட ஒருத்தரும் காணாமல் போயிருக்காங்க. போலீஸால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது பெரிய மர்மம் தானே. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல நடந்த துரதிர்ஷ்டங்கள் இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்னதான் உண்மை இருக்கு? அந்த நேரத்துல நந்தினி அந்த முதியவரை பார்த்து மெதுவா கேட்டா. தாத்தா, அந்த சுரேஷை பத்தின ஒரு தகவலும் ஒண்ணுமே கிடைக்கலையா? அந்த பெரியவர் மெதுவா தலசைச்சாரு. ஒன்றும் கிடைக்கலம்மா. அந்த நாள்ல இருந்து அந்த மனுஷன் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரில. போலீஸுக்கும் தெரில, சொந்த பந்தத்துக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. இப்போ அவர் அந்த வீட்டை பார்த்தாரு. அதுக்கப்புறம் மெதுவா சொன்னாரு. ஆனாம்மா, இந்த ஊர்ல இன்னும் சில பேரு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்கம்மா. நந்தினி கவனமா கேட்டா. என்ன விஷயம் தாத்தா? அந்த பெரியவர் சொன்னாரு. யாழ்னி காணாமல் போன நாள்ல அந்த வீட்டுல இன்னொரு ரகசியமும் மறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்கம்மா. அந்த பெரியவர் அந்த வீட்டுல இன்னொரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த நொடியில நந்தினியோட மனசுல இருந்த பதட்டம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருந்தது. அந்த மாலை நேரம் முழுவதும் மெதுவா இருட்டுல மூழ்கிக்கிட்டு இருந்தது. அந்த பெரிய ஆலமரத்தின் கீழே நின்றுட்டு இருந்த அந்த பழைய வீடு இன்னும் அமைதியாகவும் மர்மமாகவும் இருந்தது. அந்த வீட்டை பார்த்தப்ப நந்தினிக்கு இன்னும் சில நிமிடங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு உள்ள அவ இருந்த அந்த விசித்திரமான உணர்வு தான் நினைவுக்கு வந்தது. இப்ப அதெல்லாம் மறைச்சபடி நந்தினி திரும்ப அந்த தாத்தா கிட்ட கதை கேட்க ஆரம்பிச்சா. தாத்தா, என்ன தாத்தா ரகசியம்? ஊர்ல எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? இப்ப அந்த பெரியவர் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. அவரோட முகத்துல ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. இந்த விஷயத்த சொல்லணுமா வேணாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறது போல இருந்தது. அதுவாம்மா, சொன்னேன்லம்மா அந்த சமயத்துல அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தாங்கன்னு அவர் மெதுவா ஆரம்பிச்சாரு. நந்தினி கவனமா கேட்டா. ஆமாம்மா, அந்த வீட்டுல பல வருஷமா வேலை பார்த்த ஒரு வயசானவங்கம்மா. அந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் தெரிந்த ஒரே மனுஷி அவங்கதாம்மா. அந்த அம்மாவோட பேரு மீனாட்சி. அந்த பேரை கேட்டதும் நந்தினி கவனமா கேட்டுட்டு இருந்தா. இப்ப பெரியவர் தொடர்ந்து சொன்னாரு. யாழ்னி காணாம போன அந்த இரவு அந்த வீட்டுல இருந்த ஒரே வெளி மனுஷியான சாட்சி அப்படின்னா அது மீனாட்சி தான். நந்தினியோட இதயம் மெதுவா வேகமா துடிக்க ஆரம்பிச்சுது. அப்போ அந்த நாள்ல என்ன நடந்தது அப்படின்னு அந்த வேலைக்கார அம்மாவுக்கு தெரியுமா தாத்தா? இப்போ முதியவர் மெதுவா தலசிச்சாரு. ஆமாம்மா, அந்த நாள் சில விஷயங்களை அந்த மீனாட்சி அம்மா பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறம்மா. அவர் மெதுவா நினைவுகளை திரும்ப நினைச்சாரு.
அன்னைக்கு சாயந்தரம் அந்த வீட்டில பெரிய சண்டை நடந்தது அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, யாழினியும் அந்த சுரேஷும் ரொம்ப கோபமா பேசிட்டு இருந்தாங்கன்னு கூட அவங்க தான் சொன்னாங்க. ஆனா, அந்த சண்டை ஏன் நடந்தது அப்படின்னு தான் யாருக்கும் சரியா தெரியல. நந்தினி மெதுவா கேட்டா, "அதுக்கப்புறம் என்னாச்சு தாத்தா?" "அப்புறம் என்ன? அதான் சொன்னனே, அந்த பொண்ணு காணாம போயிடுச்சுன்னு." அடுத்த நாள் அந்த குடும்பம் போலீஸ்ல புகார் குடுத்தாங்க. போலீஸ் அந்த வீட்டு முழுசும் தேடுனாங்க. பின்னாடி தோட்டத்துக்கு போனாங்க, கொல்லைப்பக்கம் போனாங்க. இத ஒட்டி ஒரு காட்டுப்பகுதி இருக்கு, அங்க போனாங்க. ஆனா அந்த பொண்ண கண்டுபிடிக்கவே முடியலம்மா. அந்த வார்த்தைகள் நந்தினிய இன்னும் குழப்பத்துல ஆழ்த்துனது. அப்போ அந்த வேலைக்காரி என்னதான் தாத்தா சொன்னாங்க? நந்தினி அந்த தாத்தாவ நோக்கி கேட்டா. இப்ப அவர் சொன்னாரு. அந்த இரவு தாமதமா தான் யாழினி அந்த வீட்டோட மேல் மாடிக்கு போனாங்க அப்படின்னு அந்த வேலைக்காரி பார்த்துருக்காங்க. என்ன சொல்றீங்க தாத்தா? எனக்கு புரியல. இல்லம்மா, அன்னைக்கு வந்து காணாம போணுச்சுல்ல அந்த பொண்ணு. அதாவது ஒரு தாமதமான இரவுமா. அது கொஞ்சம் லேட்டான பின்னாடி தான் அந்த பொண்ணு மேல் வீட்டு மாடிக்கு போச்சாம். அத அந்த வேலைக்கார அம்மா பார்த்துருக்காங்க. ஓ! அப்படியா தாத்தா? அப்புறம்? அதுக்கப்புறம் அவங்க சொன்னது இன்னும் ரொம்ப விசித்திரமான விஷயம்மா. அது மட்டும் இல்லாம அந்த இரவு அந்த வீட்டோட பின்னாடி இருந்த தோட்டத்துல வேற யாரோ ஓடி போற சத்தம் கேட்டதாம். நந்தினியோட மனசுல இப்போ அந்த காட்சி உருவாக ஆரம்பிச்சிருந்தது. யாரு தாத்தா ஓடி போனது அது? அதாம்மா யாருக்கும் தெரியல. மெதுவா சொன்னாரு அவரு. ஆனா அந்த சம்பவத்துக்கு பின்னாடி அந்த மீனாட்சியும் இந்த வீட்ட விட்டு வெளில போயிட்டாங்க. நந்தினி மெதுவா கேட்டா. தாத்தா, அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களா? அந்த அம்மா இன்னும் உயிரோட இருக்கிறதா தான் இந்த ஊர்ல சில பேரு பேசிக்கிறாங்கம்மா. அப்படியா தாத்தா? இப்போ நந்தினியோட கண்கள் பெரிதானது. ஆமாம்மா. இந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரமா ஒரு சின்ன கிராமத்துல இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நான் அதுக்கப்புறம் போய் பார்த்ததில்ல. இப்போ அவர் நந்தினிய பார்த்தாரு. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அவங்க யாரு கூடயுமே பேசவே இல்லன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் நந்தினியோட மனசுல இப்போ ஒரு புதிய எண்ணத்த உருவாக்குனது. அந்த வீட்ல நடந்த உண்மையை தெரிந்து கொண்ட ஒரே மனிதர் அந்த மீனாட்சியா இருக்கலாம். நந்தினி மெதுவா இப்ப அந்த பெரியவர பார்த்தா. தாத்தா, நீங்க சொன்ன அந்த கிராமம் எங்க தாத்தா இருக்கு? அந்த முதியவர் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் மெதுவா அந்த சாலையின் தூரத்த நோக்கி கைய காமிச்சாரு. மா, இதே ஊர்லேருந்து ஒரு 7, 8 கிலோமீட்டர்ல ஒரு பழைய கிராமம் இருக்குமா. அங்க தான் அந்த மீனாட்சி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பக்கம் ஒண்ணும் வேலை இல்ல. எங்க வேலையெல்லாம் ஊருக்கு தெற்கால இருக்கிற கிராமத்துல தான். அந்த வார்த்தைகளை கேட்ட நந்தினியோட மனசுல இப்போ ஒரு புதிய முடிவு உருவாக ஆரம்பிச்சிருந்தது. இந்த மர்மத்தோட அடுத்த கதவு அந்த மீனாட்சி கிட்ட தான் இருக்கு. அந்த பெரியவர் காட்டின அந்த தூரமான சாலையை நோக்கி நந்தினி தன்னோட ஸ்கூட்டியை மெதுவா ஓட்ட ஆரம்பிச்சா. மாலை நேரம் முழுவதும் மெதுவாக இருளாக ஆரம்பித்திருந்தது. அந்த ஊரின் சாலைகள் நகரத்துல இருப்பது போல கூட்டமா இல்ல. நீண்ட காலியாக இருக்கும் சாலைகள், அதன் 2 பக்கமும் பரந்த வயல்கள், சில இடங்கள்ல பெரிய மரங்கள். அந்த சூழல் முழுவதும் ஒரு வித்தியாசமான அமைதியில மூழ்கி இருந்தது. அந்த அமைதியில நந்தினியோட மனசுல இருந்த எண்ணங்களை இன்னும் அதிகமா ஒலித்துட்டு இருந்தது. அவளோட ஸ்கூட்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தாலும் அவளோட மனசுல ஒரே ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. யாழ்னிக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்தது? அந்த பழைய வீடு, அந்த டைரி, அந்த சுரேஷ் என்ற மனிதன், அந்த சண்டை, இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மர்மத்தை உருவாக்குனது. அந்த மர்மத்தின் கடைசி சாட்சியா இருந்தவர் அந்த வீட்டோட வேலைக்காரி மீனாட்சி. அந்த அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்க. அந்த உண்மையை சொல்லக்கூடிய ஒரே மனிதர் அவங்க தான். சுமார் 20 நிமிடங்கள் பயணம் செஞ்ச பின்னாடி அந்த சாலை ஒரு சின்ன கிராமத்தை அடைஞ்சது. அது ரொம்ப பழைய கிராமம் போல இருந்தது. சில மண் வீடுகள், சில பழைய கூரை வீடுகள், சாலையின் ஓரத்துல நின்னுட்டு இருந்த மாடுகள், வீட்டின் முன்னாடி உக்காந்துட்டு இருந்த சில வயதான பெண்கள். அந்த இடம் முழுவதும் ஒரு பழைய காலத்தின் அமைதியை கொண்டிருந்தது. நந்தினி தன்னோட ஸ்கூட்டியை மெதுவா நிறுத்தினா. அவள் அங்கிருந்த ஒரு வயதான பெண் கிட்ட கேட்டா. இங்க மீனாட்சி பாட்டி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த பெண் சில நொடி நந்தினிய கவனமா பார்த்தா. நீ யாருமா? இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நந்தினி சொன்னா. அந்த பெண் சாலையின் முடிவுல இருந்த ஒரு சின்ன வீட்டை நோக்கி கையை காமித்தா. அந்த மண் வீட்டில தாம்மா அவங்க இருக்காங்க. நந்தினி இப்போ அந்த வீட்டை நோக்கி நடந்தா. அந்த வீடு ரொம்ப பழமையானது. ஒரு சின்ன மண் வீடு. அதுக்கு முன்னாடி ஒரு பழைய மர நாற்காலி இருந்தது. அந்த நாற்காலியில ஒரு வயதான பெண் அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவரது முடி முழுவதும் வெள்ளையாக இருந்தது. முகத்தில் வயதின் சுருக்கங்கள் தெளிவாக தெரிந்தது. ஆனா அந்த கண்கள்ல இன்னும் ஒரு கூர்மையான பார்வை இருந்தது. அந்த அம்மா தான் மீனாட்சி. நந்தினி மெதுவா அவங்க பக்கத்துல போனா. பாட்டி அப்படின்னு மெதுவா கூப்பிட்டா. அந்த முதிய பெண் மெதுவாக தலையை தூக்கி நந்தினிய பார்த்தா. யாரும்மா நீ? நந்தினி சில நொடிகள் தயங்கினா. பாட்டி, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்.
அந்த முதிய பெண் அமைதியா பார்த்தா. என்னம்மா விஷயம் கேட்கணும்? நந்தினி மெதுவா அந்த பெயர சொன்னா. பாட்டி, யாழினி தெரியும்ல? அந்த பெயரை கேட்ட அந்த நொடியில, அந்த அம்மா அவங்களோட முகத்துல இருந்த அமைதி இப்ப திடீர்னு காணாமல் போனது. இப்ப அந்த வயதான பாட்டியோட கண்கள் கொஞ்சம் பெரிதானது. அவர் நந்தினியை இப்ப கவனமா பார்த்தாங்க. சில நொடிகள் முழுமையான அமைதி. அதுக்கப்புறம் மெதுவா கேட்டாங்க. ஏம்மா, அவங்கள நீ கேட்குற? நந்தினி மெதுவா சொன்னா. பாட்டி, நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன் பாட்டி. அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நொடியில அந்த வயசான பெண் திடீர்னு எழுந்து நின்னாங்க. என்னம்மா சொல்ற? நீ அந்த வீட்டுக்குள்ள போனியா? இப்ப அந்த அம்மாவோட குரல்ல ஒரு பயம் இருந்தது. நந்தினி மெதுவா தலையசைச்சா. இப்ப அந்த முதிய பெண் சில நொடிகள் அமைதியா நின்னா. அதுக்கப்புறம் மெதுவா சொன்னா. நீ அந்த வீட்டுக்குள்ள போயிருக்க கூடாதுமா. நந்தினி ஆச்சரியமா கேட்டா. ஏன் பாட்டி? அந்த வயசான மீனாட்சி மெதுவா தூர பார்வை பார்த்தா. அவளோட குரல் ரொம்ப மெதுவா இருந்தது. அந்த வீட்டுல நடந்தத மறந்துட்டு தாம்மா இந்த ஊர்ல எல்லாருமே வாழ்றாங்க. ஆனா, நீ இப்போ அந்த கதைய திரும்ப திறக்கிறதுக்காக வந்திருக்கியா? நந்தினியோட இதயம் மெதுவா துடிக்க ஆரம்பிச்சது. பாட்டி, என்னதான் நடந்துச்சு பாட்டி? அன்னைக்கு என்ன நடந்துச்சு அங்க? அந்த மீனாட்சி சில நொடிகள் அமைதியா இருந்தா. அதுக்கப்புறம் மெதுவா சொன்னா. ஐயோ அம்மா! அன்னைக்கு இரவு நான் பார்த்தத இன்னும் என்னால மறக்கவே முடியல. மீனாட்சி பாட்டி சில நொடிகள் அமைதியா நின்னாங்க. அந்த பழைய நினைவுகள திரும்ப நினைக்க வேண்டிய நிலை அவங்களுக்கு எளிதா இல்ல அப்படின்னு நந்தினிக்கு தெரிந்தது. அந்த மண் வீட்டின் முன்னாடி இருந்த அந்த பழைய நாற்காலியில இப்ப திரும்ப அவங்க மெதுவா உட்கார்ந்தாங்க. இப்ப அவங்களுடைய கண்கள் சில நொடிகள் தூர பார்வை பார்த்தது. அந்த பார்வையில பல வருடங்களா மறைந்து கிடக்கிற ஒரு பயமும், ஒரு சோகமும் இருந்தது. அந்த இரவு இன்னும் என்னால மறக்கவே முடியலம்மா. திரும்ப மெதுவா அந்த வார்த்தையே சொன்னாங்க. நந்தினி அமைதியா நின்னு கேட்டுட்டு இருந்தா. ஆமாம்மா. அந்த நாள்ல எப்பவும் போல அந்த வீட்டுல எல்லாம் சாதாரணமா தாம்மா இருந்தது. யாழினி கூட வழக்கம் போல அந்த வீட்ல தான் இருந்தாங்க. அந்த வீட்டோட அம்மாவும் சமையல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சுரேஷ் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாம்மா. நந்தினி கவனமா கேட்டா. வித்தியாசமானா எப்படி பாட்டி? மீனாட்சி மெதுவா சொன்னாங்க. அந்த பையன் அந்த நாள் முழுக்க யார்கிட்டயும் சரியா பேசவே இல்லைம்மா. வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் மாடிக்கு போனான். அப்புறம் திரும்ப கீழே வந்தான். அவர் மெதுவா நினைச்சு பார்த்து சொன்னாங்க. அவன் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றவன்லாம் இல்லைம்மா. அவன் தூரத்து உறவுக்காரன். ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பதான் வந்திருந்தான். ஆனா அந்த நாள் மட்டும் அவனோட கண்ணுல ரொம்ப பதட்டமான ஒரு விஷயம் இருந்ததும்மா. அந்த காட்சியை நினைத்தபடி அவர் தொடர்ந்து சொன்னாங்க. அந்த இரவு எல்லாருமே தூங்குறதுக்கு தயாரா இருந்த நேரம்மா. நான் கூட சமையலறையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்தேன். அப்போ பார்த்தா அந்த வீட்டோட மேல் மாடி பக்கம் ஒரு மெதுவான சத்தம் கேட்டது. நந்தினி உடனே கேட்டா. யார் பாட்டி இருந்தது அங்க? மீனாட்சி மெதுவா சொன்னா. நானும் நினைச்சேன் என்னடா சத்தம் கேக்குதுன்னு. அப்புறம் மெதுவா மாடிப்படிக்கு போய் பார்த்தேன். அங்க அந்த சுரேஷ் மட்டும்தாம்மா இருந்தா. இப்போ அந்த பாட்டியோட குரல் மெதுவா மாறினது. அவன் தனியா தாம்மா இருந்தான். ஆனா அவன் ஏதோ விசித்திரமா பண்ணிக்கிட்டு இருந்தான். நந்தினியோட கண்கள் பெரிதானது. என்ன பாட்டி பண்ணிட்டு இருந்தான் அவன்? மீனாட்சி மெதுவா தலையசைச்சாங்க. அது என்னன்னு எனக்கு சரியா புடிபடலம்மா. அவன் முன்னாடி சில பொருட்கள் இருந்தது. பழைய காகிதம், இன்னும் சில பொருட்கள். இப்போ அவன் அந்த காகிதத்தவே பார்த்துட்டு ஏதோ மெதுவா மந்திரம் போல பேசிட்டு இருந்தாம்மா. அந்த காட்சியை நினைத்தப்ப அந்த பாட்டியோட முகத்துல இன்னும் கூட ஒரு பதட்டம் தெரிஞ்சது. நான் அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சுமா. அதனால நான் அப்படியே திரும்பி கீழே வந்துட்டேன். நந்தினி மெதுவா கேட்டா. அப்புறம் என்னாச்சு பாட்டி? மீனாட்சி ஒரு ஆழமான மூச்சு விட்டா. அதுக்கப்புறம் சில நிமிஷத்துக்கு பின்னாடி அந்த வீட்டில் திடீர்னு சண்டை சத்தம் கேட்டுதும்மா. ஆமாம்மா, ஒரே சத்தம். யாழினி அம்மாவும் அந்த சுரேஷும் ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கூட அந்த சத்தம் கேட்டதும் உடனே மேலே போனேன். நந்தினி கவனமாக கேட்டா. நீங்கள் அங்கே என்ன பார்த்தீங்க பாட்டி? யாழினி அம்மா ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அவங்க அந்த சுரேஷை பார்த்து ஏதோ கேட்டாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்க. இப்போ மீனாட்சி பாட்டி சில நொடிகள் அமைதியாக இருந்தாங்க. அந்த சுரேஷ் அந்த நேரம் ரொம்ப பதட்டமாக இருந்தாம்மா. அவன் யாழினி கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தாம்மா. ஆனால் யாழினி அம்மா அவனோட பேச்சை கேட்கவே இல்லை. அந்த காட்சியை நினைத்தபடி அந்த பாட்டி திரும்ப மெதுவாக சொன்னாங்க. அந்த சண்டை சில நிமிஷம் நடந்ததுமா. அதுக்கப்புறம் யாழினி அந்த அறையிலேருந்து கோபமாக வெளியில் போயிட்டாங்க. நந்தினியோட இதயம் மெதுவாக துடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாட்டி? மீனாட்சி மெதுவாக சொன்னாங்க. அந்த இரவு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த தோட்டத்திலிருந்து யாரோ ஓடுற சத்தம் எனக்கு கேட்டதுமா. நந்தினி கவனமா கேட்டா. யாரு பாட்டி ஓடுனது? மீனாட்சி மெதுவா தலையசைச்சா.
அந்த இருட்டுல யாரு ஓடுனாங்க அப்படின்னு எனக்கு சரியா தெரியலம்மா. ஆனா, அவர் மெதுவா சொன்னா, அந்த சத்தம் கேட்ட பின்னாடி, யாழ்னி அந்த வீட்டுல யாருமே திரும்ப பார்க்கவே இல்லம்மா. அந்த வார்த்தைகள் அந்த மண் வீட்டின் முன்னாடி இருந்த அமைதியில மெதுவா ஒலித்தது. நந்தினி சில நொடிகள் பேச முடியாம நின்னா. அவளோட மனசுல ஒரு கேள்வி மட்டும் சுத்திக்கிட்டு இருந்தது. அந்த இரவு, அந்த சண்டைக்கு பின்னாடி, யாழ்னிக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது? அந்த நேரத்துல நந்தினி மெதுவா தான் கேட்டா. பாட்டி, அந்த சுரேஷு, அந்த ஆளுக்கு அந்த ஆளு என்னாச்சு அதுக்கப்புறம்? மீனாட்சி மெதுவா நந்தினிய பார்த்தாங்க. இப்போ அந்த பாட்டியோட குரல் ரொம்ப மெதுவா இருந்தது. அந்த இரவுக்கு பின்னாடி அவனையும் அந்த வீட்டுல யாருமே பார்க்கலம்மா. மீனாட்சி பாட்டி அந்த இரவு நடந்தத சொல்லி முடிச்ச பின்னாடி சில நொடிகள் அமைதியா இருந்தாங்க. அந்த பழைய நினைவுகள திரும்ப நினைத்தது அவங்களுக்கு சுலபமான விஷயம் இல்ல. அந்த மண் வீட்டின் முன்னாடி வீசிட்டு இருந்த அந்த இரவு நேர காற்று அந்த இடத்தை இன்னும் அமைதியா மாத்தியிருந்தது. அந்த அமைதியில நந்தினியோட மனசுல நிறைய கேள்விகள் வந்தது. யாழ்னியும் சுரேஷும் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் தோட்டத்துல யாரோ ஓடி போன சத்தம் கேட்டது. அதுக்கப்புறம் யாழ்னி காணாம போயிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இன்னும் ஏதோ இருக்கு அப்படின்னு நந்தினிக்கு தெளிவா தோன்ற ஆரம்பிச்சது. நந்தினி மெதுவா மீனாட்சி பாட்டிய பார்த்தா. பாட்டி, அன்னைக்கு இரவு நீங்க வேற ஏதாவது பார்த்தீங்களா? மீனாட்சி பாட்டி சில நொடிகள் அமைதியா இருந்தாங்க. இப்போ அவங்களோட முகத்துல ஒரு சின்ன யோசனை தெரிந்தது. அந்த இரவு நடந்த விஷயங்கள அந்த பாட்டி திரும்ப தன்னோட மனசுல நினைவுபடுத்தி கொண்டது போல இருந்தது. அன்னைக்கு இரவு அப்படின்னு மெதுவா ஆரம்பிச்சாங்க. நான் மறந்த ஏதாவது விஷயம் இருக்கா? ஆமாம்மா, ஒரு விஷயம் இருக்கு. அன்னைக்கு இரவு நான் தோட்டத்துக்கு போயிருந்தேம்மா. நந்தினியோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. ஏன் பாட்டி போனீங்க? நான் சொன்னேன்லம்மா அந்த ஓடுற சத்தம் கேட்டதுன்னு. நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேம்மா. அதான் யாரு ஓடுறாங்கன்னு பார்க்கறதுக்காக தோட்டத்துக்கு போனேன். இப்போ அந்த பாட்டி மெதுவா நினைச்சு பார்த்தாங்க. அந்த நேரம் முழுக்க இருட்டா இருந்ததும்மா தோட்டத்து பக்கம். தோட்டத்துல ஒரு பொருள் தரையில விழுந்திருந்தது. நந்தினி மெதுவா கேட்டா. என்ன பொருள் பாட்டி? அந்த மீனாட்சி பாட்டி மெதுவா சொன்னாங்க. ஒரு சின்ன வெள்ளி சங்கிலிம்மா. நந்தினி ஆச்சரியமா பார்த்தா. யாரோட இது பாட்டி அது? அந்த சங்கிலி எப்ப பார்த்தாலும் யாழ்னி தாம்மா போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வார்த்தைகளை கேட்ட நந்தினியோட மனசுல இப்போ ஒரு புதிய விஷயம் வந்தது. அந்த செயின் அந்த தோட்டத்துல எப்படி வந்தது? அந்த செயின் அங்க விழுந்திருக்கு அப்படின்னா, யாழ்னி தான் அந்த இரவு நேரத்துல தோட்டத்துல ஓடி இருக்கணும். பாட்டி, இப்போ அந்த சங்கிலி நீ எங்க இருக்கு? போலீஸ் கிட்ட குடுத்தீங்களா நீங்க? மீனாட்சி பாட்டி சில நொடிகள் அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவா சொன்னாங்க. நான் தாம்மா அந்த சங்கிலிய எடுத்தேன். நந்தினியோட கண்கள் பெரிதானது. அப்போ இன்னும் நீங்க தான் அத வச்சிருக்கீங்களா? மீனாட்சி பாட்டி மெதுவா எழுந்தாங்க. இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு உள்பக்கம் போனாங்க. சில நிமிடங்கள் கழித்து திரும்ப வெளியில வந்தாங்க. இப்ப அந்த பாட்டியோட கையில ஒரு பழைய துணியில சுத்தப்பட்ட ஒரு சின்ன பொருள் இருந்தது. இப்போ அந்த துணிய மெதுவா அந்த பாட்டி திறந்தாங்க. அதுக்குள்ள அந்த பழைய வெள்ளி சங்கிலி இருந்தது. அந்த சங்கிலி ரொம்ப பழையதா இருந்தது. ஆனா, அதோட சின்ன லாக்கெட்ல ஒரு டாலர் இருந்தது. அதுல ஒய்ன்னு எழுதப்பட்டிருந்தது. நந்தினி இப்போ அந்த செயின பார்த்தபடி சில நொடிகள் அமைதியா நின்னா. அந்த செயின் யாழ்னியோட கடைசி தடயமா இருக்கலாம். அந்த நேரத்துல நந்தினியோட மனசுல ஒரு புதிய கேள்வி எழ ஆரம்பிச்சிருந்தது. அந்த இரவு யாழ்னி தோட்டத்துக்கு ஏன் போனாங்க? அந்த சுரேஷ் அந்த நேரத்துல எங்க இருந்தான்? இந்த செயின் அந்த தோட்டத்துல எப்படி விழுந்தது? அந்த நேரத்துல நந்தினி மெதுவா அந்த செயின தன்னோட கையில எடுத்தா. இப்போ அந்த டாலர மெதுவா ஓப்பன் பண்ணா. இப்போ அந்த டாலர் ஒரு லாக்கெட் போல இருந்தது. அதுக்குள்ள ஒரு சின்ன புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்த பார்த்த நொடியில நந்தினியோட இதயம் ஒரு நொடி நின்னது போல இருந்தது. ஏன்னா அந்த புகைப்படத்துல இருந்த முகம், அந்த யாழ்னியோட முகம் இப்ப நந்தினியோட முகத்த அப்படியே அச்சு அசலா பிரதிபலிப்பது போலவே இருந்தது. அந்த சின்ன லாக்கெட்ல இருந்த இந்த பழைய புகைப்படத்த பார்த்த நந்தினி யோசிச்சா. ஒரு மனுஷனோட முகம் இன்னொருத்தரோட முகத்த ஒத்திருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு ஒரே மாதிரியா இருக்க முடியும்? அந்த கேள்வி அவளோட மனசுல திரும்ப திரும்ப எழுந்தது. அந்த இருட்டான அமைதிக்குள்ள நந்தினியோட மனசுல ஒரு முடிவு மெதுவாக உருவாக ஆரம்பிச்சிருந்தது. இந்த கதையோட உண்மையை கண்டுபிடிக்க ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அந்த வீடு மட்டும்தான். இப்போ மீனாட்சி பாட்டி மெதுவா கேட்டாங்க. ஏம்மா, நீ இப்ப என்னம்மா பண்ண போற? நந்தினி இப்போ அந்த லாக்கெட்ட திரும்ப அந்த பாட்டிக்கிட்டேயே கொடுத்தா. பாட்டி, நான் இன்னொரு தடவை அந்த வீட்டுக்கு போய் பார்க்கணும். மீனாட்சி பாட்டி முகத்துல உடனே கவலை தோன்றினது. மா, வேண்டாம்மா, அந்த வீட்டுக்கு திரும்ப நீ போகாதம்மா. அது அவ்வளோ நல்ல இடம் கிடையாதுமா. ஆனா நந்தினியோட மனசுல அந்த முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தது. இப்போ நந்தினிக்கு ஒரு உண்மை உரைத்தது.
யாழ்னிய இந்த பாட்டி பார்த்துருக்காங்க அப்படின்னா, என்னையும் இப்ப பார்க்குறாங்க. நான் யாழ்னிய போல ஒத்திருக்கிறத ஏன் இந்த பாட்டியால அடையாளம் காண முடியல அப்படின்னு யோசிச்சா. ஒருவேளை வயது முதிர்வு காரணமா பாட்டியோட கண் பார்வை மங்கியிருக்கலாம் அப்படின்னு நெனச்சா. இவ யோசித்துக்கிட்டே இருக்கிறப்ப பாட்டி திரும்ப சொன்னா, "வேண்டாம்மா, தனியா அந்த வீட்டுக்கு போகாதம்மா." "இல்ல பாட்டி, அந்த வீட்டுல தான் எல்லா பதிலும் இருக்கு." நந்தினி மெதுவா சொன்னா. சில நிமிடங்கள் கழித்து நந்தினி தன்னோட ஸ்கூட்டிய திரும்ப எடுத்தா. அந்த சின்ன கிராமத்தை விட்டு வெளியில வர்றப்ப இரவு முழுவதும் பரவ ஆரம்பித்திருந்தது. சாலையின் 2 புறமும் இருந்த மரங்களின் நிழல்கள் அந்த பாதையை இன்னும் இருண்டதா காட்டினது. ஆனா அந்த இருட்டு அவளை திரும்பி போக செய்யல. சில நேரம் கழித்து இப்போ அந்த பெரிய ஆலமரத்தை பார்த்தா. அதுக்கு பின்னாடி அதே அந்த பழைய வீடு, அதே அமைதி, அதே இருட்டு. நந்தினி ஸ்கூட்டியை நிறுத்தினா. அவ மெதுவா அந்த வீட்டை நோக்கி நடந்தா. அந்த வீட்டோட கதவு இன்னும் சிறிது திறந்தபடியே இருந்தது. மாலை நேரத்துல அவ வெளியில வந்தப்ப அது அப்படியே இருந்தது. அந்த கதவை மெதுவா தள்ளி அவ திரும்ப அந்த வீட்டுக்குள்ள நுழைந்தா. அந்த வீட்டுக்கு உள்ள இருந்த குளிர்காத்து திரும்ப அவளோட முகத்தை தொட்டது. இந்த முறை அவ நேரடியா யாழ்னியோட ரூமை நோக்கி நடந்தா. அந்த அறை இன்னும் அதே மாதிரி அமைதியா தான் இருந்தது. இப்போ அந்த டேபிள் மேல இருந்த டைரியும் அப்படியே இருந்தது. நந்தினி அப்படியே அந்த அறை முழுவதும் கவனமா பார்த்தா. அந்த நேரத்துல அவளோட கவனம் ஒரு விஷயத்துல சென்றது. அந்த அறையின் சுவர்ல இருந்த பெரிய ஒரு மர அலமாரி. அந்த அலமாரி கொஞ்சம் சுவர்ல இருந்து வெளியில வந்தது போல இருந்தது. அது அந்த அறையின் மற்ற பொருட்களைப் போல நேரா இல்ல. நந்தினி இப்ப மெதுவா அந்த அலமாரியை நோக்கி நடந்தா. அவ அதை மெதுவா தள்ளி பார்த்தா. அந்த அலமாரி கொஞ்சம் நகர்ந்தது. அந்த நொடியில அந்த சுவரின் பின்னாடி ஒரு சின்ன இடைவெளி தெரிந்தது. நந்தினியோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அவ அந்த அலமாரியை இன்னும் கொஞ்சம் தள்ளுனா. அது மெதுவா பக்கத்துக்கு நகர்ந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு மறைந்த கதவு ஒன்று இருந்தது. அந்த கதவு ரொம்ப பழையது. அது பல வருஷங்களா திறக்கப்படாதது போல தூசி படிந்திருந்தது. நந்தினி அதை பார்த்துட்டு சில நொடிகள் அப்படியே நின்னா. இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒருவேளை இந்த கதவுக்கு பின்னாடி தான் இந்த வீட்டோட ரகசியம்லாம் மறைஞ்சிருக்குமோ? நந்தினி மெதுவா அந்த கதவின் கைப்பிடிய தொட்டா. அந்த நேரத்துல அந்த வீட்டோட மேல் மாடியிலிருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. மிகவும் தெளிவான சத்தம். யாரோ ஒருத்தர் மெதுவாக நடந்து வர்றது போல. நந்தினியோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அந்த வீடு காலியா தானே இருந்தது. முன்னாடி நமக்கு தோன்றுனது ஹாலுசினேஷன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஹாலுசினேஷன் தான் தோன்றுதா? நந்தினி இப்போ அரைக்குறை உணர்வோடு அந்த சத்தத்தை கேட்டா. அந்த மறைந்த கதவின் கைப்பிடிய நந்தினி மெதுவா பிடித்துட்டு இருந்த அந்த நொடியில மேல் மாடியிலிருந்து வந்த அந்த சத்தம் அந்த வீட்டோட அமைதியை முழுவதும் உடைத்தது போல இருந்தது. அந்த சத்தம் மிகவும் தெளிவாக இருந்தது. அது மரப்பலகைகள் மெதுவாக ஒலிப்பது போல இருந்தது. யாரோ ஒருத்தர் மெதுவா நடந்து வருவது போல. நந்தினியோட இதயம் திடீர்னு வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அந்த வீடு பல வருடங்களாக காலியாக இருக்கு அப்படின்னு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப மேல இந்த சத்தம் வருதே. சில நொடிகள் அமைதியா நின்னா நந்தினி. அந்த மறைந்த கதவின் கைப்பிடியா அவ மெதுவா விட்டா. அந்த நேரத்துல திரும்ப அந்த சத்தம் கேட்டது. இந்த முறை அது இன்னும் தெளிவா கேட்டது. மரப்பலகையில யாரோ ஒருத்தர் காலடி எடுத்து வைக்கிறது போல சத்தம். அந்த சத்தம் மேல் மாடியிலிருந்து மாடிப்படிகள் நோக்கி நகர்றது போல இருந்தது. நந்தினி மெதுவா அந்த அறையோட கதவை நோக்கி திரும்பி பார்த்தா. அந்த வீட்டுக்கு உள்ள இருந்த இருட்டு இன்னும் அடர்த்தியா தோன்றினது. அவளோட மனசுல 2 எண்ணங்கள் போராடிக்கிட்டு இருந்தது. ஒன்று, உடனே அந்த வீட்டை விட்டு வெளில போயிடணும். இன்னொன்று, அந்த மறைந்த கதவின் பின்னாடி இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். அந்த 2ல இறுதியா இப்போ அவளோட ஆர்வம் தான் ஜெயித்தது. அவள் மெதுவா அந்த மறைந்த கதவை நோக்கி திரும்பினா. அந்த கதவின் மேல இருந்த தூசியை அவள் மெதுவா தொடச்சா. அந்த கதவு ரொம்ப பழையதா இருந்தது. அது பல வருஷங்களா திறக்கப்படாதது போல இருந்தது. அவள் மெதுவா அந்த கதவை தள்ளுனா. அந்த கதவு கீச்சுன்னு ஒரு சத்தம் எழுப்பினபடி மெதுவா திறந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு குறுகலான படிக்கட்டு இருந்தது. அந்த படிக்கட்டுக்கு கீழே செல்ற வழி. நந்தினியோட இதயம் இன்னும் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. இந்த வீட்டுல ஒரு மறைந்த கீழ்மாடி இருக்கா? அவள் அந்த படிக்கட்டின் முன்னாடி அறையில கால் வைத்தா. அந்த படிகள் ரொம்ப பழையதா இருந்தது. ஒவ்வொரு அடியிலையும் தூசி இருந்தது. அந்த படிக்கட்டின் கீழே முழுவதும் இருட்டா இருந்தது. அவ தன்னோட மொபைல் போனோட விளக்கை ஏத்துனா. அந்த ஒளி மெதுவா அந்த இருட்டை விளக்குனது. அந்த ஒளியில அந்த இடம் மெதுவா தெரிந்தது. ஆமா, அது ஒரு சிறிய மறைந்த அறை. அந்த அறையின் சுவர்கள் முழுவதும் பழைய கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அந்த இடத்துல பல வருஷங்களா யாரும் வராதது போல இருந்தது. நந்தினி மெதுவா அந்த அறைக்குள்ள நடந்தா.
அந்த அறையில சில பழைய பெட்டிகள் இருந்தது. சில மரப்பொருட்கள் இருந்தது. ஆனா, அந்த அறையின் நடுவுல இருந்த ஒரு விஷயம் அவளோட கவனத்த உடனே ஈர்த்தது. ஒரு பழைய மரப்பெட்டி. அந்த பெட்டியின் மேல ஒரு பெரிய பூட்டு இருந்தது. அந்த பூட்டு ரொம்ப பழையது. நந்தினி மெதுவா அந்த பெட்டிக்கு பக்கத்துல போனா. அந்த பூட்ட கவனமா பார்த்தா. அந்த பூட்டு முற்றிலும் துருப்பிடித்திருந்தது. அத திறக்க முயன்றால் உடைந்து போகும் போல இருந்தது. அவள் அந்த பெட்டிய மெதுவா தள்ளி பார்த்தா. அந்த நேரத்துல மேல இருந்து திரும்ப ஒரு சத்தம் கேட்டது. இந்த முறை அந்த சத்தம் மாடிப்படிகளுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தது. யாரோ ஒருத்தர் அந்த வீட்டுக்கு உள்ள நடந்து வருவது போல. நந்தினியோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிந்தது. அந்த வீட்டுல இப்போ அவ மட்டும் இல்ல. நந்தினியோட இதயம் திடீர்னு வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. ஆனா அந்த நேரத்துல அவ அங்கிருந்து ஓடல. அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவளோட பயத்தை விட இன்னும் அதிகமா இருந்தது. இப்ப அவ துரிதமா செயல்பட்டு பக்கத்துல கிடந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்தா. அதை வச்சு அந்த பூட்டை மெதுவா தட்டி நம்பி பார்த்தா. சில நொடிகள் முயற்சி செய்த பின்னாடி அந்த பழைய பூட்டு இப்ப திடீர்னு உடைஞ்சு கீழே விழுந்தது. அந்த சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. நந்தினி உடனே அவசர அவசரமா அந்த பெட்டியோட முடிய திறந்தா. அதுக்குள்ள பல பழைய பொருட்கள் இருந்தது. சில பழைய புகைப்படங்கள், சில கடிதங்கள், மேலும் ஒரு பழைய காகித கோப்பு. நந்தினி அந்த ஃபைலை எடுத்தா. அந்த பேப்பர்ஸ் எல்லாமே பழைய ஆவணங்கள் போல இருந்தது. அதுல சில சொத்து சம்பந்தமான பத்திரங்கள் இருந்தது. சில குடும்ப பதிவுகளும் இருந்தது. அந்த காகிதங்கள்ல ஒரு பிறப்பு பதிவு ஆவணமும் இருந்தது. அவ அதை மெதுவா எடுத்து பார்த்தா. அதில் ஒரு குழந்தையோட பெயர் எழுதப்பட்டிருந்தது. யாழ்னி. நந்தினி அந்த காகிதத்தை கவனமா பார்த்தா. அந்த பேப்பர்ல இருந்த பிறந்த தேதி இப்போ நந்தினியோட கவனத்தை ஈர்த்தது. ஆமா, அந்த தேதி அவளுடைய பிறந்த தேதியோட ஒரே மாதிரி இருந்தது. நந்தினி சில நொடிகள் அந்த பேப்பரை பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு அதிர்ச்சியா இல்லை. ஏன்னா இப்போ அவளோட மனசுல ஒரு புதிய கேள்வி உருவாகி இருந்தது. இது ஒரு சாதாரண ஒற்றுமை இல்லை. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்ன தொடர்பு? இப்போ அவ திரும்ப அந்த பெர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்து பெட்டிக்குள்ள வச்சா. அந்த நேரத்துல மேல இருந்து கேட்ட சத்தம் இப்ப திடீர்னு அதிகமா கேட்டது. இந்த முறை அது மிகவும் பக்கத்துல இருந்தது. மாடிப்படியில யாரோ ஒருத்தர் வேகமா தடதடன்னு இறங்கி வருவது போல. நந்தினி உடனே தலையை தூக்கி அந்த படிக்கட்டை பார்த்தா. அந்த இருட்டுல ஒரு மனித உருவம் தெரிந்தது. அந்த கீழ்மாடி அறையின் படிக்கட்டின் மேல் நின்னுட்டு இருந்த அந்த மனித உருவத்தை நந்தினி பார்த்த அந்த நொடியில அவளோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அந்த இருட்டுல அந்த உருவம் முழுவதும் தெளிவா தெரியல. மேலிருந்து வந்த மங்கலான ஒளி அந்த மனுஷனோட உருவத்தை மட்டும் காட்டினது. அந்த வீட்டின் கீழ் மாடியில இருந்த அமைதி அந்த நொடியில ரொம்ப கனமா மாறிட்டது. நந்தினி அசையாம அப்படியே நின்னுட்டு இருந்தா. அந்த மனித உருவமும் அப்படியே நின்னுட்டு இருந்தது. சில நொடிகள் முழுமையான அமைதி. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் மெதுவா ஒரு படி கீழே இறங்கினான். இப்ப அவனோட முகம் அந்த மொபைல் விளக்கோட ஒளியில தெரிந்தது. அவன் 50 வயசு இல்ல அதுக்கு மேல இருப்பது போல இருந்தது. அந்த ஆளுடைய முகத்துல வயதின் சுருக்கங்கள் இருந்தது. ஆனா அந்த ஆளுடைய கண்கள்ல இருந்த பார்வை ரொம்ப கூர்மையா இருந்தது. இப்போ அந்த ஆள் நந்தினிய கவனமா பார்த்தான். சில நொடிகள் அந்த ஆளுடைய முகத்துல ஒரு திடீர்னு மாற்றம் ஏற்பட்டது. அவருடைய கண்கள் கொஞ்சம் பெரிதானது. அந்த ஆள் அசையாம அப்படியே நின்னுட்டு இருந்தாரு. அந்த ஆளோட உதடுகள் மெதுவா ஒரு வார்த்தையை உச்சரித்தது. யாழ்னி. அந்த வார்த்தை அந்த அறையின் அமைதியில மெதுவா ஒலித்தது. நந்தினி இப்போ ஆச்சரியமா இவனை பார்த்தா. நான் யாழ்னி கிடையாது, நான் நந்தினி. அவன் மெதுவா சொன்னான். அந்த மனுஷன் இன்னும் சில நொடிகள் அவளை தான் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இன்னும் நம்பிக்கை வராதது போல இருந்தது. இப்ப அந்த மனிதன் மெதுவா கீழே இறங்கி வந்து அவளுக்கு பக்கத்துல வந்தான். அவனுடைய முகத்துல இன்னும் அதிர்ச்சி இருந்தது. இது எப்படி சாத்தியம்? அவன் மெதுவா சொன்னான். நீ அவளை போலவே இருக்க. நந்தினி அமைதியா கேட்டா. யாழ்னிய சொல்றீங்களா? அந்த மனிதன் மெதுவா தலையசைச்சான். ஆமா. அவன் சில நொடிகள் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவா கேட்டான். நீ யாரு? நீ ஏன் இந்த வீட்டுக்கு வந்திருக்க? இந்த வீட்டோட மர்மத்தை பத்தியும் யாழ்னி எப்படி காணாம போனாங்க அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன். இப்போ அந்த ஆளு அமைதியா நின்னாரு. ஆமா ஆமா, முதல்ல நான் உன்னை பார்த்தப்ப கூட யாழ்னி தான் திரும்ப வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். இப்போ அந்த ஆளு ஒரு ஆழமான மூச்சு விட்டாரு. அந்த கீழ்மாடி அறையில இருந்த அந்த பழைய மரப்பெட்டியை அவர் மெதுவா பார்த்தாரு. நீ இந்த பெட்டியை திறந்தியாமா? அந்த ஆளு கேட்டாரு. நந்தினி தலையசைச்சா. அந்த ஆளு சில நொடி அமைதியா நின்னாரு. அதுக்கப்புறம் மெதுவா சொன்னாரு. அந்த பெட்டியை யாரும் திறக்கக்கூடாதுமா. ஆனா இப்போ அது முக்கியம் இல்ல. நந்தினி இப்போ அவரை கவனமா பார்த்தா. ஆமா, நீங்க யாரு? இப்போ அந்த ஆளு மெதுவா பதில் சொன்னான். என் பேரு முரளிமா. சில நொடிகள் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவா சொன்னான். நான் அந்த வீட்டோட குடும்பத்துக்காரன் கிடையாதுமா.
இந்த குடும்பத்தோட எல்லா சொத்து, கணக்கு, நிலம், புலம், பண்ணையம் பார்த்ததெல்லாம் நான் தான். இவங்களோட எஸ்டேட்டும் கூட ஒண்ணு இருந்துச்சு. அதாவது இந்த வீட்டோட மேனேஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தைகள் நந்தினிக்கு ஒரு புதிய புரிதல கொடுத்தது. அதனால தான் அவன் அந்த வீட்டில நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கலாம். முரளி மெதுவா அந்த கீழ்மாடி அறையின் சுவர பார்த்தான். அவனுடைய குரல் ரொம்ப மெதுவா இருந்தது. அந்த நாள் நடந்தத இந்த ஊர்ல நெறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனா என்னால அத மறக்க முடியல. நந்தினி மெதுவா கேட்டா. ஏன்? முரளி ஒரு ஆழமான மூச்சு விட்டான். ஏன்னா அந்த நாள் நான் அந்த வீட்டில தானே இருந்தேன். அந்த வார்த்தைகள் அந்த அறையின் அமைதியில கனமா ஒலித்தது. நந்தினி கவனமா கேட்டா. ஆமா, அன்னைக்கு என்னதான் நடந்தது? முரளி மெதுவா பேச ஆரம்பிச்சான். அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் எல்லாமே சாதாரணமா இருந்தது. ஆனா இரவு ஆக ஆரம்பிச்சது தான் அந்த வீட்டோட சூழ்நிலையே மாற ஆரம்பிச்சது. அவன் சில நொடிகள் அமைதியா இருந்தான். யாழினி ரொம்ப கோபமா இருந்தாங்க. அவங்க சுரேஷ் கிட்ட ஏதோ கேட்டாங்க. அந்த வீட்டின் மேல் மாடியில 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நந்தினி கவனமா கேட்டா. எதுக்கு சண்டை போட்டாங்க? முரளி மெதுவா தலை அசைச்சான். அதாம்மா எனக்கு அந்த நாள்ல முழுக்க புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சது. இப்போ முரளியோட குரல் மெதுவா மாறினது. யாழினி சுரேஷ் பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நந்தினியோட இதயம் மெதுவா துடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு? முரளி மெதுவா சொன்னான். அந்த சண்டை முடிந்ததும் யாழினி அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போயிட்டாங்க. அவன் சில நொடிகள் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு சில நிமிஷம் கழிச்சு சுரேஷும் அவங்க பின்னாடியே போனான். அந்த வார்த்தைகள் அந்த அறையின் அமைதியில மெதுவா எதிரொலித்தது. நந்தினி மெதுவா கேட்டா. அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு? முரளி சில நொடிகள் பேசாமல் நின்னான். அதுக்கப்புறம் அவனோட முகத்துல சின்ன சோகமும் பதட்டமும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த தோட்டத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டதுமா. நந்தினியோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. என்ன சத்தம்? யாரோ ஒருத்தர் உதவி கேட்டு கத்துற மாதிரி சத்தம். அந்த வார்த்தைகள் அந்த இருண்ட அறையில கனமா ஒலித்தது. நந்தினி சில நொடிகள் பேச முடியாம நின்னா. அதுக்கப்புறம் மெதுவா கேட்டா. நீங்க கேட்ட சத்தம் யாழ்னியோடதா? முரளி மெதுவா தலையை குனிஞ்சான். ஆமா, யாழ்னியோட சத்தம்தான். முரளி அந்த பழைய நினைவுகளை சொல்லிக்கிட்டு இருந்தப்பயே கீழ்மாடி அறையில ஒரு விசித்திரமான அமைதி நிலவுனது. அந்த இருண்ட இடத்துல அவனோட குரல் மட்டும் மெதுவா கேட்டுட்டு இருந்தது. அந்த வார்த்தைகள் எல்லாம் நந்தினியோட மனசுல ஒரு காட்சியை உருவாக்க ஆரம்பிச்சிருந்தது. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல நடந்த அந்த இரவு அவளோட கற்பனையில மெதுவா உயிர் பெற்றது. நந்தினி மெதுவா கேட்டா. அப்போ அந்த சத்தம் கேட்டவுடனே நீங்க தோட்டத்துக்கு போனீங்களா? அப்போ நீங்க என்ன பார்த்தீங்க? முரளி இப்போ ஒரு ஆழமான மூச்சு விட்டான். அவனுடைய கண்கள் சில நொடிகள் அந்த கீழ்மாடி அறையின் சுவரை பார்த்துட்டு இருந்தது. அந்த இரவு நடந்த சம்பவத்தை அவனோட மனசுல திரும்ப நினைத்துக்கிட்டது போல இருந்தது. அந்த நேரம் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த தோட்டம் முழுக்க இருட்டுல மூழ்கி இருந்ததுமா. அவன் மெதுவா ஆரம்பிச்சான். அங்க பெரிய மரங்கள்லாம் நிறைய இருக்கும். காத்து வீசுறப்ப அந்த மரக்கிளைகள் அசைஞ்சு விசித்திரமான சத்தம் எழுப்பும். நந்தினி கவனமா கேட்டுட்டு இருந்தா. முரளி தொடர்ந்து சொன்னான். நான் அந்த தோட்டத்துக்கு போனப்போ 2 பேரோட சத்தம் கேட்டது. யாழ்னி, சுரேஷ் இவங்க 2 பேரோட குரலும் கேட்டது. அவன் குரல்ல அந்த இரவோட பதட்டம் இன்னும் இருந்தது. யாழ்னி ரொம்ப கோபமா இருந்தாங்க. அவங்க சுரேஷ் கிட்ட அங்கேயும் போய் ஏதோ கேக்குறாங்க. இப்போ முரளி அந்த காட்சியை நினைத்தபடி மெதுவா சொன்னான். நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க குரல் தெளிவா கேட்டது. இந்த வீட்டுல இருந்து நீ ஏதோ உன்னை மறைக்கிற அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப கேட்டாங்க. நந்தினியோட இதயம் மெதுவா துடிக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த சுரேஷ் அதுக்கு என்ன பதில் சொன்னான்? முரளி மெதுவா சொன்னான். அவன் யாழ்னிய சமாதானப்படுத்ததாம்மா முயற்சி பண்ணிட்டு இருந்தான். இல்ல, நீ புரிஞ்சுக்க மாட்ட, நான் சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு தான் அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா யாழ்னி அவனோட பேச்சை கேட்கவே இல்லை. அவன் சில நொடிகள் அமைதியா இருந்தான். சில நிமிஷம் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை நினைத்தபடி முரளி தொடர்ந்து சொன்னான். எனக்கு இருட்டில் அவங்களோட பேச்சு குரல் தான் கேட்டது. அந்த நேரம் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. மரக்கிளை உடையிற மாதிரி சத்தம். அந்த வார்த்தைகளை கேட்ட நந்தினி மெதுவா முன்னாடி வந்தா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு? முரளி மெதுவா சொன்னான். அந்த சத்தத்துக்கு பின்னாடி தான் யாழ்னி கத்துற சத்தம் கேட்டது. அவனோட குரல் மெதுவா மாறினது. காப்பாத்துங்க, உதவி உதவி அப்படின்னு யாழ்னி கத்துனாங்க. அந்த வார்த்தைகள் அந்த கீழ்மாடி அறையில இன்னும் கனமா ஒலித்தது. நந்தினியோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த சத்தம் கேட்டதும் நான் உடனே அந்த இடத்துக்கு ஓடி போனேன். முரளி மெதுவா சொன்னான். ஆனா நான் போய் அங்க சேர்ந்தப்போ அவன் சில நொடிகள் அமைதியா நின்னான். யாழ்னி அங்க இல்ல. நந்தினி மெதுவா கேட்டா. அப்போ அந்த சுரேஷ்? முரளி மெதுவா பதில் சொன்னான். அவன் அங்கதான் நின்றுட்டு இருந்தான். அந்த வார்த்தைகள் அந்த அறையின் அமைதியில இன்னும் மர்மத்தை கூட்டினது. நந்தினி கேட்டா. அவன் அந்த சுரேஷ் என்ன சொன்னான்?
அவன் சொன்ன ஒரே வார்த்தை, யாழினி உள்ள விழுந்துட்டாங்கன்னு. அந்த தோட்டத்துல ஒரு பழைய கிணறு இருந்தது. அதுக்குள்ள நந்தினியோட மனசுல இப்போ அந்த காட்சி உருவாக ஆரம்பிச்சிருந்தது. அப்போ நீங்க கிணத்துல பார்த்தீங்களா? முரளி மெதுவா தலை அசைச்சான். ஆமா, கிணத்துக்குள்ள பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் கூட கிணத்துலக்குள்ள போய் தேடினோம். அவனோட குரல் மெதுவா இருந்தது. ஆனா, நந்தினி கேட்டா, என்னாச்சு ஆனா? ஆனா அந்த கிணத்துக்குள்ள யாழ்னியை கண்டுபிடிக்க முடியல. முரளி அந்த வார்த்தையை சொன்ன பின்னாடி நந்தினியோட மனசுல திரும்ப ஒரு கனமான அமைதி. ஆமா, அந்த கிணத்துக்குள்ள யாழ்னியை எங்கும் காணல அப்படின்னு அவன் சொல்லிய வாக்கியம் நந்தினியோட மனசுல திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தது. அந்த பழைய வீட்டின் கீழே இருந்த அந்த இருண்ட அறை இன்னும் மர்மமாக தோன்ற ஆரம்பித்தது. நந்தினி மெதுவா கேட்டா, அது எப்படி சாத்தியம்? ஒரு மனுஷன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டா கண்டிப்பா பாடியாவது கிடைக்கணும்ல. முரளி மெதுவா தலையை உயர்த்தி அவளை பார்த்தான். அவன் கண்கள்ல இருந்த அந்த பார்வை சாதாரணமானதல்ல. அவனுடைய குரல் மெதுவா இருந்தாலும் அதுல ஒரு பயம் கலந்திருந்தது. ஆமாமா, ஆனா அந்த கிணறு அது சாதாரண கிணறு இல்ல. நந்தினியோட இதயம் மெதுவா துடிக்க ஆரம்பிச்சது. என்ன சொல்றீங்க? புதுசா என்னென்னமோ சொல்றீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? முரளி சில நொடிகள் அமைதியா இருந்தான். அவன் அந்த கீழ்மாடி அறையின் சுவரை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவா பேச ஆரம்பிச்சான். இந்த வீட்டோட நிலம் ரொம்ப பழையதுமா. இந்த இடம் பல வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பயன்படுத்தப்பட்ட இடம். இந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த கிணறு இங்க இருந்தது. நந்தினி இதை கவனமா கேட்டுட்டு இருந்தா. முரளி மெதுவா சொன்னான். இந்த ஊர்ல பழைய காலத்துல அந்த கிணறு பத்தின ஒரு கதை இருக்குமா. அந்த கிணத்துக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சில பேர் நம்பினாங்க. அந்த வார்த்தைகள் அந்த இருண்ட அறையில இன்னும் கனமா கேட்டது. நந்தினி மெதுவா கேட்டா, ஓ, அப்போ சுரேஷ் கூட அதனால தான் அந்த வீட்டுக்கு வந்தானா? முரளி மெதுவா தலையசைச்சான். ஆமா, அவன் இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண வந்தவன் தான். அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை புரிஞ்சுக்கவும் அது என்ன மாதிரி விஷயம், அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதுக்கு தான் ஆராய்ச்சி பண்ண வந்துட்டு இருந்தான். நந்தினியோட மனசுல அந்த இரவின் காட்சி இப்ப வேறு மாதிரி உருவாக ஆரம்பிச்சது. முரளி தொடர்ந்து சொன்னான். அந்த இரவு யாழ்னி அவன் மேல் மாடியில பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்க. அதனால தான் அவங்க அவன் மேல கோபமா இருந்தாங்க. அவன் அந்த ஊர்ல இந்த கிணற பத்தி சொன்ன பழைய காகிதங்களை வச்சுட்டு அவனோட ஆராய்ச்சியும் சேர்ந்து ஏதோ பண்றதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருக்கான். இவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுரேஷ் ஏதோ கெட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. நந்தினி இப்ப மெதுவா கேட்டா, அப்போ சுரேஷ் அவங்க கிட்ட உண்மையை சொல்லலையா? முரளி மெதுவா சிரிச்சான். அது ஒரு சோகமான சிரிப்பு. அந்த சுரேஷ் சொல்ல தான் முயற்சி பண்ணான் யாழ்னி கிட்ட. ஆனா யாழ்னி தான் அவனோட பேச்சை கேட்கவே இல்லையே. அவனுடைய குரல் மெதுவா மாறினது. அந்த சண்டை நடக்கிறப்ப தான் யாழ்னி சொன்னாங்க, இப்பவே அந்த கிணத்துக்கு போய் பார்க்கலாம், அங்க என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. நந்தினியோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. முரளி மெதுவா சொன்னான், இந்த பேச்சு சத்தம் கேட்ட பின்னாடி தான் அவங்க 2 பேரும் நேரா அந்த தோட்டத்து கிணத்துக்கு போனாங்க. சுரேஷ் அவங்கள தடுக்க முயற்சி பண்ணான். யாழ்னி நீ போகாத போகாத அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னான். அவன் சில நொடிகள் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவா சொன்னான். ஆனா யாழ்னி அவன் சொன்ன வார்த்தையை கேட்கவே இல்லை. அவங்க அந்த கிணற்றுக்கு பக்கத்துல போன அந்த நொடியில தான் முரளியோட குரல் மெதுவா நின்னது. நந்தினி கேட்டா, என்னாச்சு? முரளி சொன்னான். அந்த கிணத்துக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு குளிர்ந்த காற்று வந்துதான். அது சாதாரண காத்து மாதிரி இல்ல. அந்த இடம் முழுக்க திடீர்னு இன்னும் அதிகமான குளிர் பரவிருச்சு. நான் நின்னுட்டு இருந்த இடத்துல கூட ரொம்ப குளிர் அதிகமா இருந்தது. அவன் குரல் ரொம்ப பதட்டமா இருந்தது. அந்த நேரத்துல தான் யாழ்னி கத்துனாங்க. அடுத்த நொடியில யாரோ அவங்கள உள்ள இழுத்த மாதிரி. அவங்க அதுக்கப்புறம் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. அந்த வார்த்தைகள் அந்த அறையின் அமைதியில கனமா விழுந்தது. நந்தினியோட இதயம் அந்த நேரத்துல இன்னும் வேகமா துடிச்சது. அவ மெதுவா கேட்டா, அப்போ சுரேஷ் என்ன பண்ணாரு? முரளி மெதுவா தலையை குனிஞ்சான். சுரேஷ் அந்த கிணத்துக்குள்ள தான் பார்த்துட்டு இருந்தான். ஆனா அந்த கிணத்துக்குள்ள அவன் பார்த்தப்ப அங்க யாழ்னி இல்ல. நானும் பார்த்தேன், அப்ப யாழ்னி இல்ல. இப்போ நந்தினி கேட்டா, அப்போ அந்த கிணத்துக்குள்ள யாழ்னி இல்லைன்னு தெரிஞ்சதும் நீங்க என்ன பண்ணீங்க? முரளி ஒரு ஆழமான மூச்சு விட்டான். அவன் அந்த கீழ்மாடி அறையின் சுவரை பார்த்துட்டு இருந்தான். அவன் கண்கள்ல இன்னும் அந்த இரவோட பதட்டம் இருந்தது. அந்த நேரத்துல நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அவன் மெதுவா சொன்னான். நான் உடனே வீட்டுக்குள்ள ஓடி போய் எல்லாரையும் கூப்பிட்டேன். நந்தினி கவனமா கேட்டுட்டு இருந்தா. முரளி தொடர்ந்து சொன்னான். அந்த வீட்டில் இருந்த யாழ்னியோட அப்பா அம்மா வீட்டில் இருந்த மற்ற உறவினர்கள் எல்லாரும் அந்த சத்தம் கேட்டது வெளியில வந்தாங்க. முதல்ல என்ன நடந்ததுன்னு யாருக்கும் புரியல. அவனுடைய குரல் மெதுவா மாறினது. நான் யாழ்னி கிணத்துக்குள்ள விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பதறி போயிட்டாங்க. நந்தினியோட மனசுல இப்போ அந்த காட்சி உருவாக ஆரம்பித்தது. முரளி தொடர்ந்து சொன்னான். சில நிமிஷத்துல அந்த செய்தி ஊர் முழுக்க தெரிய வந்துருச்சு. அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஊர்க்காரங்க கூட ஓடி வந்தாங்க.
அந்த இரவு அந்த தோட்டம் முழுக்க மக்கள் கூட்டமா மாறிட்டாங்க. அவன் சில நொடிகள் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் சில பேர் கயிறு கொண்டு வந்தாங்க. சில பேர் விளக்குகள கொண்டு வந்தாங்க. யாராவது கீழ இறங்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நந்தினி மெதுவா கேட்டா, "யாராவது கிணத்துக்குள்ள இறங்குனாங்களா?" முரளி மெதுவா தலையசைச்சான். "ஆமா, நெறைய பேர் இறங்குனாங்க. அவங்க போய் தேடி பார்த்ததுல எங்கேயுமே யாழினி இல்லன்னு சொன்னாங்க. என்கிட்ட திரும்ப வந்து கேட்டாங்க. யாழினி கிணத்துக்குள்ள தான் விழுந்தாளான்னு கேட்டாங்க. நான் ஆமா, அப்படிதான் சத்தம் கேட்டதுன்னு சொன்னேன். ஆனா கிணத்துக்குள்ள எங்க தேடியும் யாழினியே கிடைக்கல." நந்தினி சில நொடிகள் பேச முடியாம நின்னா. "இது எப்படி சாத்தியம்?" அப்படின்னு அவ மெதுவா கேட்டா. "ஒரு மனுஷன் கிணத்துக்குள்ள விழுந்தா அங்க தானே இருக்கணும்." முரளி சொன்னான். "அதுதான். அந்த விஷயம்தான் அந்த இரவுல எல்லாரையும் பயமுறுத்தின விஷயம்." அவன் சில நொடிகள் அமைதியா இருந்தான். அந்த கிணத்துக்குள்ள தண்ணி இருந்தது. ஆனா யாழ்னி இல்ல. அந்த வார்த்தைகள் நந்தினியோட மனசுல இன்னும் பெரிய மர்மத்தை உருவாக்குனது. முரளி மெதுவா சொன்னான். அந்த நாள்ல இருந்து தான் இந்த கிணறு பத்தின கதை ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. முன்னாடி காலத்துல கூட இந்த கிணறு சம்பந்தமா நிறைய கதைகள் இருந்ததா ஊர் மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த கீழ்மாடி அறையில திரும்ப அமைதி நிலவுனது. நந்தினியோட மனசுல அந்த ஒரே கேள்வி திரும்ப சுத்திக்கிட்டு இருந்தது. அந்த இரவுல யாழ்னிக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்தது? நந்தினி இப்போ கேட்டா, அப்போ இந்த ஊர் மக்கள் சொல்றது மாதிரியே இந்த கிணறு உண்மையிலேயே ஏதோ அமானுஷ்யம் நிறைந்ததா? அங்க ஏதாவது சக்தி இருக்கும் அப்படின்னு சுரேஷ் எப்படி நம்பினாரு? முரளி ஒரு ஆழமான மூச்சு விட்டான். அவன் சில நொடிகள் அமைதியா நின்னான். அதுக்கப்புறம் மெதுவா பேச ஆரம்பிச்சான். ஆமா, நான் தான் ஏற்கனவே சொன்னனே, சுரேஷ் ஒன்றும் இந்த வீட்டுக்கு சாதாரணமா வரல அப்படின்னு. அவன் இந்த கிணத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண தான் வந்தான். ஆராய்ச்சி? அப்படி என்னதான் பண்ணாரு? அந்த சுரேஷ் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த கிணறு தனி ஒரு கிணறு கிடையாதாம். உலகத்துல இன்னும் பல இடங்கள்ல இதே மாதிரியான மர்மமான தண்ணீர் இடங்கள் இருக்காம். அந்த தண்ணீர்ல இருக்கிற இயற்கையான சக்தி ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குதாம். அதாவது சில இடங்கள்ல கிணறு, சில இடங்கள்ல ஏரி, சில இடங்கள்ல கடல் அருகில இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வாட்டர், சில பெரிய அணைகள் கூட. அந்த எல்லா இடங்கள்லயும் சில விசித்திரமான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னான். முரளியுடைய குரல் மெதுவா இருந்தாலும் அதுல ஒரு உறுதி இருந்தது. அந்த சக்தி தண்ணீரோட தான் சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சுரேஷ் உண்மையா நம்பினான். நந்தினி மெதுவா கேட்டா, அப்படின்னா இந்த கிணறு அந்த மாதிரி ஒரு சக்தியோட பிறப்பிடமா? முரளி மெதுவா சொன்னான். அப்படிதான். இது சயின்டிஃபிக்கா என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சுரேஷ் வந்து சயின்டிஃபிக்கா தண்ணீருக்குள்ள ஒரு சுழற்சி தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள உண்டு பண்ணுது. அந்த ஈர்ப்பு, சுழற்சியெல்லாம் சேர்ந்து ஒரு அமானுஷ்யமான சக்திய உண்டு பண்ணுது அப்படின்னு நெனச்சான். நந்தினி உடனே கேட்டா, வேற என்ன சொன்னாரு இந்த சுரேஷ்? இதே விஷயத்த தான் யாழ்னிகிட்டயும் அவன் சொன்னான். இந்த கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணீர் சாதாரண தண்ணீர் இல்ல. அதுக்கு கீழ ஏதோ மர்மமான சக்தி இருக்கலான்னு. பல வருஷங்களா அந்த சக்தி இந்த இடத்தோட இணைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னான். அந்த சக்திய புரிஞ்சுக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு கூட அவன் சொன்னான். நந்தினியோட மனசுல இப்போ அந்த காட்சி தெளிவாக உருவானது. முரளி மெதுவா சொன்னான். ஆனா யாழ்னி அந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்கொள்ளவே இல்ல. அவங்க நினைச்சது சுரேஷ் ஏதோ பைத்தியம் மாதிரி பேசுறான். அவன் ஏதோ பிளாக் மேஜிக் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. முரளியோட குரல் மெதுவா மாறினது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த இரவுல சண்டைக்கு காரணம். அந்த கீழ்மாடி அறையில இப்ப திரும்ப அமைதி நிலவுனது. இந்த கிணறு தான் மர்மமான பிறப்பிடம் அப்படின்னா, அடுத்து நம்ம போக போறது அந்த கிணத்துக்கு தான் அப்படின்னு நந்தினி முடிவு பண்ணா. அந்த இரவு ரொம்ப அமைதியா இருந்தது. அந்த பழைய வீட்டை சுத்திலும் காத்து மெதுவா வீசினது. மரக்கிளைகள் ஒன்றோடொன்று உரசிக் கொண்டிருந்த சத்தம் அந்த இடத்தை இன்னும் மர்மமா காமிச்சது. அந்த தோட்டம் பல வருஷங்களா யாரும் கவனிக்கப்படாத இடம் போல இருந்தது. அந்த இரவு அந்த தோட்டம் முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதியில மூழ்கி இருந்தது. மரங்களின் நிழல் நிலவொளியில நீளமா தரையில விழுந்தது. அந்த இடத்தை இன்னும் மர்மமா காமிச்சது. அந்த பழைய கிணறு அந்த தோட்டத்தின் நடுவுல அமைதியா நின்னுட்டு இருந்தது. பல வருஷங்களாக அந்த இடம் ஒரு ரகசியத்தை தன்னோட உள்ள மறைத்து வைத்துக்கிறது போல தோன்றினது. நந்தினி மெதுவா அந்த கிணத்துக்கு பக்கத்துல போனா. முரளி அவளை கவனமா பார்த்துட்டு இருந்தான். இங்க பாரு நந்தினி, நான் சொன்னது எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். நீ அதுக்குள்ள எட்டி பார்க்காத அப்படின்னு திரும்ப திரும்ப முரளி சொன்னான். ஆனா நந்தினி அந்த வார்த்தையை கேட்கல. அவளோட மனசுல ஒரே ஒரு எண்ணம், இந்த கிணத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அவள் மெதுவா கிணத்தோட விளிம்புல குனிந்து உள்ள பார்த்தா. அந்த கிணத்துக்கு உள்ள முழுக்க இருட்டு. அந்த இருட்டு சாதாரணம் இல்ல. அது ஒரு முடிவில்லாத ஆழம் போல தோன்றினது. அந்த நேரத்துல அந்த இருட்டுல அந்த கிணத்துக்கு நடுவுல ஏதோ அசைந்தது. நந்தினியோட இதயம் திடீர்னு வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அவ திடீர்னு கீழே பார்த்தா. அந்த இருட்டுக்கு நடுவுல மெதுவா ஒரு முகம் தெரிந்தது.
ஒரு பெண்ணின் முகம். அந்த முகம் மெதுவா ஒளியில தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. அது நந்தினியோட முகத்தை ஒத்திருந்த அந்த யாழ்னியோட முகம். அவளுடைய கண்கள், அவளுடைய மர்மமான சிரிப்பு. இப்போ அந்த யாழ்னியின் முகம் கிணத்துக்கு உள்ள இருந்து மேல பார்த்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல அந்த உருவம் மெதுவாக சிரித்தது. அந்த சிரிப்பு கிணத்துக்கு உள்ள எதிரொலித்தது. அதுக்கப்புறம் அந்த குரல் கேட்டது. இத்தனை நாளா உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் நந்தினி. நந்தினியோட உடம்பு முழுவதும் நடுக்கம் ஏற்பட்டது. அந்த குரல் இப்ப திரும்ப கேட்டது. நீதான் நந்தினி வந்து இந்த விஷயத்த முடிச்சு வைக்கணும். அந்த நேரத்துல அந்த உருவம் இன்னும் பயங்கரமா சிரித்தது. நந்தினி இப்ப திடீர்னு பின்னாடி தள்ளி நின்னா. அவளோட மூச்சு வேகமா ஓடுனது. முரளி அங்கிள், அவ பயத்துல கத்துனா. முரளி உடனே அவளை பிடித்து அந்த கிணத்துக்கு பின்னாடி இருந்து இழுத்துட்டு போனா. நான் தான் சொன்னேன்ல இங்க நிக்க கூடாது, வாமா நீ வா. அவங்க 2 பேரும் அந்த தோட்டத்தை விட்டு வேகமா வெளியில வந்தாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியில வந்ததும் முரளி நந்தினியை தன்னோட வண்டியில அழைச்சிக்கிட்டு அவளோட வீட்டுக்கு கொண்டுட்டு போனா. அவ வழி எங்கும் பேசவே இல்லை. அவளோட மனசுல அந்த கிணத்தோட காட்சி மட்டும் சுத்தி நின்றுட்டு இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் முரளி மெதுவா சொன்னான். இங்க பாருமா, இந்த விஷயத்த இப்போ யார்கிட்டையும் உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாத. முதல்ல அமைதியாக இரு. உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், உன் ஃப்ரெண்டோட சித்தப்பான்னு சொல்லிக்கிறேன். நந்தினி அமைதியாக இருந்தா. அவள் வீட்டுக்குள்ளே போனா. வீட்டில் இருந்தவங்க அவளை பார்த்ததும் கேட்டாங்க, என்னடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஏன்டி ரேணுகாவோட சித்தப்பாவை டீ கூட குடிக்க சொல்லாமல் அப்படியே வாசல்லே அனுப்பி விட்டுட்டேன். ஆமாம், உன் ஸ்கூட்டி என்னாச்சு? ரிப்பேராக இருக்குமா, அவங்களே வந்து 2 நாளில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி ஒரு நொடி தயங்கினா. அம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்குமா. சொன்னபடியே அவள் அவளோட ரூமுக்கு போயிட்டா. ஆனால் அந்த இரவு அவளால் தூங்க முடியல. கண்களை மூடுனா அதே காட்சி, அந்த கிணறு, அந்த முகம், அந்த குரல். நான் இவ்வளவு நாளாக உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அந்த குரல் அவளோட கனவுல திரும்ப திரும்ப வந்தது. அடுத்த சில நாட்களும் அவளோட கனவுல அந்த குரல் வந்தது. ஒரு வாரம் முழுவதும் அவள் யாழ்னியோட கனவுல இருந்தும் அந்த கிணத்தோட கனவுல இருந்தும் தப்பிக்க முடியல. கனவு வந்துக்கிட்டே இருந்தது. அவள் வேலைக்கும் போகலை, வீட்டிலேயே இருந்தா. ஆனால் அந்த காட்சி திரும்ப திரும்ப அவளை தொந்தரவு பண்ணது. அந்த நேரத்தில் அவள் ஒரு முடிவு பண்ணா. அந்த இடத்த, அந்த சம்பவத்தை, அந்த கிணத்த அவள் வாழ்க்கையிலேருந்தே முழுவதும் தூரப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா. அவள் ஏற்கனவே படித்துட்டு இருந்த படிப்பு கடல் மற்றும் தண்ணீர் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது. அந்த துறையில் வேலை தேடணும் அப்படின்னு முடிவு பண்ணா. அதுக்காக அவள் கடல் ஆராய்ச்சி மையத்தில் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தா. சில நாட்கள் கழித்து அவளுக்கு அந்த வேலை கிடைத்தது. வேலை கிடைச்சது அப்படின்ற மெயிலை பார்த்தப்போ நந்தினியோட மனசில் ஒரு சின்ன நிம்மதி வந்தது. அப்பாடா, இந்த நாட்டில் இருந்தும் இந்த ஊரில் இருந்தும் இந்த நினைவுகள்கிட்ட இருந்து கொஞ்ச நாள் தப்பிக்கலாம். இந்த ஊரை விட்டு போனால் இந்த நினைவுகள்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நந்தினி நினச்சா. ஆனால் அவளை அறியாமல் இன்னொரு கதவை தான் திறக்க போறா. ஏன்னா தண்ணீரோட மர்மம் அந்த கிணத்துல மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கு. இந்த நாவல் எப்படி இருக்கு? கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக மர்மம் கலந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாவல் சீரீஸ் வந்து நான் நிறைய என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீர் சம்மந்தப்பட்ட மர்மம் 9.17 அந்த சீரீஸோட யூனிவர்ஸ்குள்ளே தான் இந்த நாவலும் வரும். நான் என்னோட சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். 9.17 இந்த ஒவ்வொரு நாவலும் ஒவ்வொரு நாவலோட லிங்காக இருக்கும். இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் கேட்குறப்ப அந்த கனெக்ஷனை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சூப்பரான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் என்னோடய சேனலில் நிறைய அப்டேட் ஆகிருக்கு. க்ரைம், ஹாரர், சஸ்பென்ஸ், த்ரில்லர், போலீஸ் டிடெக்டிவ் ஸ்டோரி, இந்த மாதிரி சூப்பரான நிறைய நாவல்ஸ் இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே இருக்கிற நாவல்ஸை பாருங்கள். இன்னும் நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. பாய், டாடா, டேக் கேர்.